வணக்கம். தமிழ்நாடு டெட் எக்ஸாம் டிஇடி எக்ஸாம் 4/5 நடக்க போகுது, சனி ஞாயிறு. சந்தோஷமான விஷயம் இது. இப்போ சில ஆசிரியர்கள் வயசாகி போய் நம்ம எழுத வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் சகதம் பண்ணுறாங்க, டென்ஷனாக இருக்காங்க. அவங்க எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க 30 வயசு 40 50 வயசுலாம் பிகாம் என்னென்னோ பிஎஸ்சி டெட் பிஎட்லாம் முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இன்றைக்கி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேயோ இருக்காங்க, பெரிய பெரிய பதவியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க ஸ்டூடெண்ட் ஆகிட்டாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் வைக்கிற டெஸ்ட்டில் நான் 49 வயசில் எழுதுகிறேன், 42 வயசில் எழுதணும் போது குழந்தைய ஆயிடுறாங்க. அவங்க பேனா வாங்கிட்டு போனாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட தைரியமாக பண்ணுங்க சொல்லிட்டு பிளெஸிங்ஸ் பண்ணி அமிச்சேன். அப்புறம் தான் ஒரு வார்த்தை சொன்னேன், நான் நம்பிக்கையோடு போய் எழுதுங்க. எல்லாருக்குமே உங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு இந்த பீரியடில் கிடைக்கும். எல்லா பீரியட்லையும் போட்டுட்டு வந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆவீங்க. நியர்லி 75% ஆஃப் தி டீச்சர்ஸ் கண்டிப்பாகவே எலிஜிபிள் ஆகிடுவீங்க. சந்தோஷமாக இருங்க, கஷ்டப்படாமல் போயிடுதுங்க. என்கிட்ட நிறைய மாணவர்கள் நீங்கள் உருவாக்குனீங்க. எல்லாருமே மாணவர்கள் தான், எல்லாமே கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் சந்தோஷமாக போயிட்டு 1 to 6, 1 to 5, 6 to 8 நம்பர் 1 நம்பர் 2 பேப்பரு. முதல் பேப்பர் சனிக்கிழமை, ரெண்டாவது பேப்பர் ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. சந்தோஷமாக போய் எழுதுங்க, டென்ஷனே வேண்டாம். இறைவன் இருக்கான். நீங்கள் என்ன பாடத்தை உங்கள் பசங்களை இங்கே எடுத்தீங்களோ, உங்களுடைய மாணாக்கர்கள் எடுத்தீங்களோ, அதுக்கான ரிசல்ட் இப்போ உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும், ஷோர், 100%. எத்தனை பேர் நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க, அதற்கான ரிசல்ட்டு இந்த எக்ஸாமில் 75% ஆஃப் பீப்புள்ஸு சக்ஸஸ்ஃபுல்லி வின். இறைவன் அவர்களால் நான் வேண்டிக்கிறேன். என்னை சார்ந்தோர் வேண்டுவாங்க, நீங்கள் இறைவன் வேண்டுங்க. எக்ஸாம் 2 நாள் இருக்கும்போது கவலைப்படாதீங்க. சின்ன மெடிடேஷன் பண்ணிங்க, ஃபோக்கஸ் ஆன்லைன். காலை 4:30 மணிக்கு எழுந்துட்டு சின்ன மெடிடேஷன் பண்ணுங்கள், படிங்க. 1 மணி நேரத்தில் படித்து பாஸ் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. ஐயோ என்ன ஆகுமோன்னு நினச்சா தூத்து போயிடுவோம். ஜெயிப்போன்னு நினச்சா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நீங்கள் நிறைய இடத்துல நான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் ஜெயிக்கிறாங்க. முயற்சி பண்ணுங்க, 100% நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க இறைவனர்களால். நன்றி, வணக்கம்.